திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. நான் வளர்த்த பிள்ளைகள் தான். பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் தான். அவர்கள் ஏதோ தெரியவில்லை, அவரோடு சேர்ந்து அவர்களும் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அது ஒரு தனி அணியாக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை, அது ஒரு தனி கட்சியாக செயல்படுவது போன்ற தோற்றத்தை அவர்கள் ஒரு 10 பேர் அவரோடு சேர்ந்து கொண்டு செய்து வருகிறார்கள். எனக்கு அவர்கள் பேரிலே வருத்தம் இருந்தாலும் அவர்கள் திறந்த வாய்ப்புள்ளது என்பதனாலே அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நான் 10 பேரோ 11 12 இவர்களெல்லாம் நான் கொஞ்சம் நஞ்சமாக அவர்களை உதவி செய்யவில்லை. அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு, அந்த அளவிற்கு அவர்களுக்கு வளர்த்து விட்டேன், உதவி செய்தேன். இதையெல்லாம் உதவி செய்துட்டு வளர்த்து விட்டு சொல்லி காட்டுவது நன்றாக இருக்காது என்றாலும் கூட அவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல தேவையும் இல்லை. நான் சுருக்கமாக சொல்லிவிட்டேன். அங்கே இருந்தால், அன்புமணியோடு இருந்தால் அவருக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் என்பதனால் கூட இருக்கலாம். எப்படியோ அவர்களும் என்னோடு இருந்தவர்கள்தான், நான் வளர்த்தவர்கள்தான். நான் இல்லாமல் அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது, இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது. அது போகட்டும். மூத்தவர்கள் ஒரு 4-5 பேர் அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி, அப்பா சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் போனது. மரியாதைக்குரிய பழக்கருப்பையா அவர்கள் கூட தந்தையிடம் தோற்பது, தந்தையிடம் மகன் தோற்பது பெரிய தவறல்ல என்று பல முறை சொல்லியிருக்கிறார், அறிவுரை சொல்லியிருக்கிறார். இது தோற்பது வெற்றி பெறுவது அல்ல. அவர் நல்ல அறிவுரை சொல்லியிருக்கிறார், 2-3 தடவை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொன்னது தந்தை சொல்ற மாதிரி, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்ற மாதிரி தந்தை சொல்லை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும், அதிலே தவறில்லை என்று அவர் மிக அழகாக ஊடகங்களிலே சொல்லியிருக்கிறார். இதுபோன்று பல மூத்தோர்கள் பொதுவாக சொல்வார்கள், மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்று சொல்வார்கள். அப்படி அமிர்தம் போன்ற வார்த்தைகளை, அறிவுரைகளை அவர் சொன்னாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு காரணமாக இருந்தார். நம்முடைய பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு பொருந்தும்.
தனையனுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது. அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட உயரம், அது பெரிய கோயில் உயரமாகவும் இது கொஞ்சம் தாழ்வாகவும் இருந்ததை சுட்டிக்காட்டி, ஆக அவர் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதனாலே தான் இந்த முடிவை எடுக்கிறோம். இன்று முதல் என்னுடைய இரா என்ற தலைப்பெழுத்தை போட்டுக்கொள்ளலாம். கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி இது 45-46 ஆண்டு காலம் ஓடி ஓடி உழைத்து ராந்தல் விளக்கிலே வயல்வெளியிலே நடந்து தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு 3 மணிக்கு அப்பொழுது கூட கஞ்சியை குடித்து 96,000 கிராமங்களுக்கு இதுவரை சென்று தெற்கே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே கும்படிப்பூண்டி வரை, அதே போன்று கிழக்கே மேற்கே என்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒரு கிராமம் பாக்கி இல்லாமல் 96,000 கிராமங்களுக்கு சென்று கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கினேன். இந்த கட்சியை வளர்த்தேன். இந்த கட்சிக்கு இந்த கட்சியிலே சேருகிறவர்கள் அல்லது சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் இங்கே இந்தியாவிலே யாரும் அதுபோல் செய்யவில்லை. பயிற்சி வகுப்புகள் இங்கே அரசியல் பயிலரங்கம் என்று ஒன்றை 2002 தொடங்கி இன்று வரை அதை நடத்தி வருகிறேன். ஆனால் அதற்கு அன்புமணியினுடைய ஆதரவு கிஞ்சிற்றும் இல்லை. அதில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பயிற்சியினுடைய தன்மை பற்றி. 14,000 பெண்களுக்கு 3 நாட்கள் இங்கே இரவு தங்க வேண்டும். அதுபோன்று 4 நாள் பயிற்சி 14,000 பெண்களுக்கு. 4வது நாள் சான்றிதழ் கொடுத்து அவர்களை பேச சொல்லி ஒரு 10 பேரை பேச சொல்லுவேன். அப்புறம் புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். இப்படி நாங்கள் வரும்போது பயந்து வந்தோம். இப்பொழுது நாங்கள் வீராங்கனைகளாக போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பயிற்சி இந்தியாவில் யாரும் கொடுக்காத, இந்தியாவிலே நான் சொல்லுகிறேன், யாரும் கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்தோம். இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். இப்படி ஒன்றிய செயலாளர்களுக்கு, மற்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு, தலைவர்களுக்கு, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் தனித்தனி பயிற்சிகள் அங்கே கொடுத்து வருகிறோம். இதிலெல்லாம் அன்புமணிக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலே
இந்த 16 குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை படிக்க சொல்லுகிறேன். அதையும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள். ஆக நீங்கள் கேட்கலாம், இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார் என்று கேட்கலாம். அதற்கும் நான் விடை சொல்லுகிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம். இதை என்ன திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை 3 முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னால் 3 முறை. சொல்லியிருக்கிறேன். நீ வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது ஒரு தனி மனிதன் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால் இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஆக கட்சி விதிகளின்படி 2 முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி விவாதித்தது. எந்த பதிலும் அனுப்பவில்லை. கடிதத்தை மட்டும் வாங்கி கொண்டார்கள். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை, அனுப்பவில்லை, நேரிலும் வரவில்லை, தொலைபேசியிலும் பேசவில்லை. அதனால் வேறு வழியின்றி நான் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.